அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் குணங்களைப் பற்றி பார்த்தோம். இப்போது அந்த சித்தர் ஒரு புரட்சிகரமான கருத்தைச் சொல்கிறார். பொதுவாக வேள்வி அல்லது யக்ஞம் என்றால் என்ன நினைப்போம்? குண்டம் அமைத்து தீ வளர்த்து அதில் நெய் மற்றும் பொருட்களை அர்ப்பணிப்பது என்றுதானே நினைக்கிறோம். ஆனால் அந்த சித்தர் சொல்கிறார், மகனே, வெளியே செய்யும் வேள்விகளை விட உனக்குள்ளே நீ செய்யும் ஞான வேள்விதான் மிக உயர்ந்தது. உன்னுடைய உடலே வேள்விச்சாலை, உன்னுடைய புலன்களே அதில் எரியும் தீ. கேட்பதற்கே வியப்பாக இருக்கிறதல்லவா? இதை அவர் எப்படி விளக்குகிறார் என்று பாருங்கள். சித்தர் சொல்கிறார், உன்னுடைய ஐம்புலன்கள் என்னும் தீயில் நீ எதை அர்ப்பணிக்கிறாய் என்பதுதான் முக்கியம். ஒருவன் தன் காதுகளால் பிறரை பற்றிய தீய சொற்களை கேட்காமல் நல்ல விஷயங்களை மட்டும் கேட்டால் அவன் தன் கேள்வி புலனை அந்த ஞானத் தீயில் அர்ப்பணிக்கிறான் என்று அர்த்தம். இதை ஒரு எளிய வாழ்வியல் உதாரணம் மூலம் பார்ப்போம். நமது நாக்கு ஒரு தீ என்று வைத்துக்கொள்வோம். அந்த தீயில் நாம் எதை போடுகிறோம்? சுவையான உணவுகளை மட்டும் தேடி தேடி போகிறோம். ஆனால் சித்தர் சொல்கிறார், நீ உன் நாவை அடக்கி தேவையில்லாத பேச்சை குறைத்து உண்மையை மட்டும் பேசினால் அதுதான் நீ செய்யும் மிகப்பெரிய வேள்வி. அவர் இன்னும் ஆழமாக சொல்கிறார், பிராணாயாமம் என்பது ஒரு வேள்வி, அமைதியாக இருப்பது என்பது ஒரு வேள்வி, எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துவது என்பது ஒரு வேள்வி. சித்தர் ஒரு இரகசியத்தை சொல்கிறார். வெளியே வளர்க்கும் தீயை அணைத்து விடலாம், ஆனால் உனக்குள்ளே எரியும் பசி என்னும் தீயையும் ஆசை என்னும் தீயையும் ஞானத்தால் அணைப்பவனே உண்மையான யாகம் செய்தவனாகிறார். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் மறைமுகமாக உணர்த்துவது என்னவென்றால், அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் அம்பு எய்தது மட்டும் உன் கடமையல்ல. உனக்குள் எழுந்த பயத்தையும் குழப்பத்தையும் உன் கடமை உணர்வு என்னும் தீயில் போட்டு எரித்திருக்க வேண்டும். அந்த உள்நோக்கிய போர்தான் உண்மையான வேள்வி. நமது வாழ்க்கையில் நாம் தினமும் எத்தனையோ வேள்விகளை செய்யலாம். ஒருவருக்கு உதவி செய்யும்போது நம்மிடம் இருக்கும் சுயநலத்தை பலியிடலாம். ஒரு தவறு செய்ய தூண்டும்போது நம் ஆசையை பலியிடலாம். இப்படி ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வோடு இருப்பதே மிகப்பெரிய ஆன்மீக பயிற்சி. இதை கேட்ட பிராமணனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. சுவாமி, இதையெல்லாம் செய்யத் தெரிந்தால் போதுமா? நான் யார் என்பதை நான் எப்படி அறிவது? இந்த உடலுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அந்த சித்தர் அடுத்து சொல்லப் போகும் பதில்தான் அணுகீதையின் சிகரம். உடல் என்னும் கூடு மற்றும் ஆத்மா என்னும் பறவை பற்றிய அந்த ரகசியம் அடுத்த பகுதியில்.